ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 31. அனாமிகா மீடியாவில் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டதால் ஓரளவிற்கு விஜய் தன்னை பற்றிய வதந்திகளை அவனுடைய PR டீமை வைத்து சரி செய்து விட்டான். 2 நாட்களுக்கு பிறகு ஷூட்டிங் பழையபடி ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்று விஜய் தனது அசிஸ்டன்ட் தினேஷிற்கும் டைரக்டர் ஸ்ரீகாந்திற்கும் உத்தரவிட்டிருந்தான். என்னதான் உள்ளுக்குள் அமுதா தன் மகள் மோனிஷாவிற்கு போட்டியாக வந்து விட்டாள் என்று நினைத்தாலும் விஜய் இந்த படத்தின் ஹீரோ மட்டும் அல்லாமல் அவன் தான் ப்ரொடியூசர் என்பதால் அவனது பேச்சை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஸ்ரீகாந்த் பிரசிடென்ட் ஏதாவது செய்வார், அவரை வைத்து அமுதாவிற்கு முடிவு கட்டி விடலாம் என்ற நம்பிக்கையில் ஷூட்டிங் வேலைகளில் கவனம் செலுத்த தொடங்கினான். வெற்றிக்கு கால் செய்த அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 நாட்களுக்கு பிறகு ஷூட்டிங் தொடங்க இருக்கிறது என்று சொன்னதால் அதை நேராக சென்று அமுதாவிடம் சொன்னான் வெற்றி. உடனே சந்தோஷப்பட்ட அமுதா, எனக்கு தெரியும், எந்த பிரச்சனை வந்தாலும் என் தலைவன் அதையெல்லாம் அசால்ட்டா சமாளிச்சு மீண்டு வருவாருன்னு எனக்கு தெரியும். அவருக்கு அனாமிகா மேடம் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. எனக்கு அந்த போஸ்ட் பார்க்கும் போதெல்லாம் அவங்களே செட் பண்ணாதான் இருக்கும்னு தோணுச்சு. கடைசியில அவங்களே அதெல்லாம் உண்மை இல்லைன்னு இப்ப எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. விஜய் சார் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இன்னொரு சூப்பர் ஸ்டார் தான் ஒய்ஃபா இருக்கணும். அப்பதான் அவருக்கு செட் ஆகும். சரி, அதை விடு. 2 நாள் கழிச்சு நம்ம ஷூட்டிங் போகும்போது நான் எப்படி போகணும்? எனக்கு மேக்கப் போட தெரியாதே. ஷூட்டிங்ல நடிக்கணும்னா அதுக்கு காஸ்டியூம் எல்லாம் வேணுமே. அதுக்கு நம்ம என்ன பண்றது வெற்றி? அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ணா என்னை பத்தி ஏதாவது சொன்னாரா என்று அவனிடம் ஆர்வமாக கேட்டாள். இத பத்தி நானும் யோசிச்சேன். அதான் அவர்கிட்ட நீ எப்படி ரெடியாகி வரணும்னு கேட்டேன். இந்த படத்துல செகண்ட் ஹீரோயினா வர்ற பொண்ணு நம்ம ஊர்க்கார பொண்ணு கதைப்படிதான். அதனால தானே நீ இந்த கேரக்டருக்கு கரெக்டா இருப்பேன்னு உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதனால நீ எப்பயும் எப்படி இருப்பியோ அப்படியே வந்தா போதுமா. மேக்கப் எல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. நம்ம கிளம்பி போனா மட்டும் போதும் என்று வெற்றி சொல்ல சொல்ல கேமராவின் முன்னே நின்று அவள் விஜயுடன் சேர்ந்து நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அவளையும் மற்றவர்கள் ஒரு ஹீரோயினாக பார்க்க போகிறார்கள் என்று நினைக்கவே அமுதாவின் மனதிற்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் பறப்பதைப் போல அவளுக்குள் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதனால் இருந்த சந்தோஷத்தில் வேகமாக எழுந்து வெற்றியின் அருகே சென்று அவன் கைகளை பிடித்து கொண்ட அமுதா, ஹே வெற்றி, உன்னால இத நம்ப முடியுதா? நான் ஹீரோயினாக போறேன்டா. அதுவும் விஜய் சார் கூட நடிக்க போறேன். அவங்க இதையெல்லாம் சொல்லிட்டு போகும்போது கூட எனக்கு எங்கேயோ ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. சும்மா ஒரு பேச்சுக்கு இப்படி சொல்றாங்கன்னு கூட நினைச்சேன். ஆனா விஜய் சார் இங்க வந்து நின்னு எனக்காக பேசினாரு பாரு, அப்பதான் எனக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு. இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நான் ஒரு செகண்ட் கூட ஹீரோயின் ஆகணும், படத்துல நடிக்கணும்னு எல்லாம் நினைச்சதே இல்ல. பட் இப்போ விஜய் சாரால என் மனசுல அந்த ஆசை வந்துச்சு. பெரிய ஹீரோயின் ஆகணும், சம்பாதிக்கணும்னு எல்லாம் நான் நினைக்கல. என்னோட சூப்பர் ஹீரோ விஜய் சார் கூட இந்த ஒரு படம் நல்லபடியா நடிச்சு முடிச்சா கூட போதும். ஆனா இந்த படத்தை முழுசா ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிம்மதியா இருக்கும்ல என்று கண்களில் ஆர்வம் பொங்க அவனை பார்த்து கேட்டாள். அந்த மையிட்ட அழகிய கருவிழிகளில் ஒரு நொடி தொலைந்து போன வெற்றி, நீ சந்தோஷப்படுறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு அம்மு. ஆனா நீ உயரமா போக போக என்னை விட்டு தூரமா போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது என்று நினைத்து உள்ளுக்குள் வருத்தப்பட்டாலும் வெளியில் சிரித்த முகமாக அவளிடம், எல்லாம் நல்லபடியா நடக்காமோ, நான் உன் கூட இருந்து நடத்தி கொடுப்பேன். எதுவா இருந்தாலும் நம்ம சேர்ந்து பாத்துக்கலாம். உன் கூட நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவளது கைகளை இறுக்கமாக பிடித்தான். சிறுவயதிலிருந்தே அவனை நல்ல தோழனாக பார்த்து பழகியிருந்த அமுதாவிற்கு அவனது செயலில் புது நம்பிக்கை கொடுத்தது. அவர்கள் இருவரும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்க, அப்போது தனது கணவன் வீட்டு வழி உறவுக்கார பெண்ணொருத்தியின் திருமணத்திற்கு 1 வாரம் ஊருக்கு சென்றிருந்த வெற்றியின் அம்மா வடிவு அப்போதுதான் கையில் பையுடன் அந்த வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளின் கண்களில் முதலில் தென்பட்ட காட்சி வெற்றியும் அமுதாவும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நிற்பதுதான். அதுவரை இறுக்கமான முகத்துடன் இருந்த வடிவு அந்த காட்சியை பார்த்தவுடன் கொஞ்சம் நார்மலாகி, ஏடே என் அண்ணன் மகளே, எப்படிடி இருக்கிற என்று கேட்டபடி அவர்கள் அருகில் சென்றாள். வடிவின் குரலை கேட்டவுடன் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு
விலகி நின்றார்கள். தன் அம்மாவை கண்டவுடன் பதட்டமான வெற்றி, என்னம்மா நீ அதுக்குள்ள வந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் சித்தப்பா வீட்டுல இருந்துட்டு வரேன்னு சொன்ன என்று கேட்க, ஏண்டா நீ பேசுறத பார்த்தா நான் வந்ததுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல போல. இந்த வீட்டுல இவ்ளோ நடக்கும்போது நான் எதுக்குடா அடுத்தவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும் என்று கேட்டாள் வடிவு. உடனே சுதாரித்து கொண்ட வெற்றி, சாச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன் என்று அவசரமான குரலில் கேட்க, தன் அத்தையையே குறுகுருவென பார்த்து கொண்டிருந்த அமுதா, இவங்க பேசுற மாடுலேஷனே சரியில்லையே, இவங்க என்னமோ நடக்குதுன்னு சொல்றாங்க, அப்போ நான் ஹீரோயின் ஆக போற விஷயத்த வச்சுதான் இவங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்களோ. இப்பதான் அண்ணனுங்க 2 பேரும் அத பத்தி பேசுறத விட்டுட்டு வெற்றியால ஆஃப் ஆகியிருக்காங்க. இப்ப மறுபடியும் அத்தை ஏதாவது சொன்னா இவன் என்ன பண்ண போறானோ. கடவுளே, நீதான் எங்க 2 பேரையும் காப்பாத்தணும் என்று நினைத்தாள். போதுண்டா போதும், இங்க இருக்க எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். நான் பெத்தம்மாவ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ தேவையில்லாம பேசாத. நான் என் மருமக கிட்ட பேசணும்னு தான் முக்கியமா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு வந்தேன் என்று வடிவு சொல்ல, போச்சு, இவங்க நம்ம கெரியருக்கு ஆப்பு வைக்கதான் வந்திருக்காங்க என்று நினைத்த அமுதா பயத்துடன் தன் அத்தையை பார்த்தாள். என்ன புள்ள, புதுசு புதுசா நீ என்னென்னமோ பண்றேன்னு கிளம்பி இருக்கியாம்? உனக்கு அத பத்தி இந்த அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல பாத்தியா என்று வடிவு அவளிடம் கேட்க, இப்படியெல்லாம் இல்ல அத்தை, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. நான் படத்துல நடிக்கிறது இங்க யாருக்குமே பிடிக்கல. வெற்றியை தவிர எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்புறம் நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது என்று தயங்கி தயங்கி சொன்னாள் அமுதா. உடனே வேகமாக வடிவு அவளிடம் ஏதோ சொல்ல தன் வாயை திறக்க, அம்மா இப்பதானே வந்த, அதுக்குள்ள இத பத்தி பேசியே ஆகணுமா உனக்கு? முதல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. பசிக்கலையா உனக்கு? வா, நீ வந்து சாப்பிட்டு தூங்கு வா என்று வெற்றி தன் அம்மாவிடம் இருந்து அமுதாவை காப்பாற்றுவதற்காக வடிவின் கையை பிடித்து தங்களது அறைக்கு வர சொல்லி அழைத்தான். டே, முதல்ல கைய விடுடா. நான் என் மருமக கிட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன வலிக்குதாம்? எனக்கு இப்ப என்ன உள்ள போக சொல்லி பரபரன்னு பறக்கிற? எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு நில்லு என்ற வடிவு அமுதாவின் கையை பிடித்து அவளை அழைத்து சென்று ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்து, ஏங்கன்னு உனக்கு இந்த வீட்ல யாரு என்ன குறை வச்சா சொல்லு? நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்கும் நீ பண்றது பிடிக்கலன்னு தெரிஞ்சோ எதுக்கு இப்படி பண்ணணும்னு நினைக்கிற என்று நிதானமான குரலில் அவளிடம் கேட்டாள். அவ என்ன பண்ணா உனக்கு என்னமா? நான் பெரிய மாமா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அவரு விஜய் சார் கிட்ட அமுதா வந்து படத்துல நடிப்பான்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல அதெல்லாம் யாரு என்ன நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ அவங்க கம்பெனிக்கு எடுக்கிற படத்துல நடிச்சு கொடுப்பான்னு அக்ரிமெண்ட் போட்டு காசு வாங்கியாச்சு. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காத என்று இப்போது அமுதாவை முந்திக் கொண்டு வெற்றி பதில் சொல்ல, அப்ப நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்க. இந்த வீட்ல நாங்க பெரியவங்கன்னு பேருக்குதான் இருக்கோம். இந்த வீட்ல எனக்கு எந்த மரியாதையும் இல்ல, அப்படிதானே என்று கோபமாக கேட்டாள் வடிவு. வடிவு செய்ய போகும் வேளையில் அமுதாவின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும்? அவள் ஹீரோயின் ஆவாளா? காதல் மலரும்.